அதாலதான் நான் உங்களுக்கு கோல் எடுத்து வரைச்சது சொன்னேன். கோல் எடுத்து பார்த்தா நாங்க வரைச்சதிருக்க மாட்டோம் உங்களுக்கு. அவங்க 2 கண் தெரியாம ஒரு கண் கண்ணியாச்சு, இன்னொரு கண் தெரியுது இல்ல. இப்ப கண் தெளிவில்லையா? உள்ள தெரியுது இல்லையாமா? ஒரு கண் தெரியாது. ஒரு கண் தெரியுது இல்லையா? 2 கண்ணும் தெரியாம. என்ன பேர் உங்களோட? கோமலா தேவி. கோமலா தேவி. எப்படி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்க. என்ன என்ன சொல்றாங்க இப்ப உங்களை பார்த்து? வீடு வீடுன்னு கேக்குறாங்க. ஏன் வீடு இல்லாம சரியான கஷ்டப்படுறீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? என்னென்ன கஷ்டப்படுறீங்க வீடு இல்லாம? இங்கதான் படுக்கிற. இது யாரு வீடு? அவட வீடு. அவ யாரு? அக்கா தான். என்ன செய்யறவங்க இப்ப இங்க படுத்தால என்ன செய்வாங்க? ஒன்னும் பேச மாட்டாங்க. சரியான கஷ்டம் நம்பி கீவார் காசு 2500 எடுக்கிற. அதுக்கு சவுக்காரம் தெரிஞ்சோம் எல்லாம் வாங்குற தம்பி. சம்பள காசு 500 வரும். 2 மாதம் காசு எடுப்பாங்க. நல்லா சொல்றீங்க. எங்களுக்கு கஷ்டம் தம்பி. நான் கடன் வாங்க போறல தம்பி. என்னடா கூட குளிக்கிறதா? மணத்தியால கணக்கு. உண்மையாவா? ஏன் அது மணித்தியால கணக்குல விலங்குல ஏன் அப்படி மணித்தில கணக்குல குளிக்கிறீங்க? அப்படி என்ன பாரு, கிணத்துக்கு தண்ணி எல்லாம் முடிஞ்சிருமியா? பேசுவாங்க தானே. ஆக்கள் பாவச்சதை எடுக்கிறது. அவைக்கு தண்ணி இருக்கு. பல்பொடி ஒரு போத்தல், ரிஞ்சு ஒரு போத்தல், சோப்பு ஒரு போத்தல் எல்லாம் அவைக்கு வச்சிருக்கிறோம். அப்படியா? என்னடாப்பா நீங்க மணித்தில கணக்குல குளிச்சா தண்ணி போன வெயில் காலங்கள் தண்ணி மீல கிணத்துல எல்லாம் எங்கிட்ட விட்ட கூட தண்ணி குறைஞ்சிட்டு மணித்தில கணக்குல குளிக்கலாமா? அப்படி தண்ணி வேஸ்ட் பண்ணலாமா? சின்ன வயசுல இருந்து அப்படித்தானா? ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறாங்க. அது மாதிரி என்ன நம்மளாண்டாரு சரியா? 2 தடவை குளிச்சுட்டு நம்ம கூதனு குளிக்க மாட்டா, அவன் குளிச்சுட்டு. அப்படி சரியான துப்புரவு என்ன? என்ன சொல்ல போறீங்க அதை பத்தி? என்ன சொல்றாங்க? குற்றச்சாட்டெல்லாம் சொல்றாங்க உங்களை பத்தி. என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்களேன். குற்றச்சாட்டெல்லாம் சொல்றாங்க நிறைய. சரியான குழப்படி போலே. குளோன் அடிக்கிறதா? குளிச்சா என் குளோன் அடிக்கிறீங்க? ஏன் அதான் குளிக்கிறீங்க தானே மனிதன கணக்குல, அப்ப என் குளோன் அடிக்கிறீங்க? விலங்குல எல்லாத்துக்கும் சொல்லுவா. என்னடாப்பா கடி எங்கிட்ட தர மடிச்சு வைக்கிறீங்க? கேட்டாலும் அது கோவம் தெரியும். சரி வாரீங்களா? போவோம். இப்ப இல்ல பாருங்க. வாரீங்களா? போவோம். என்ன நம்ம இப்ப எவ்வளவு காலத்துக்கு கூட இருந்து வெடிப்பேடு சும்மா விரட்டுறேன். சரி அப்ப நீங்க விடுங்க, நாங்க கூட்டி போய் நல்ல இடத்துல சேர்த்து விடுறோம். சரியா? என்னப்பா வாங்கலாம். 3 நேரம் சாப்பாடு, குளிக்கலாம், வேண்டிய அளவு குளிக்கலாம். கவலை இல்லையாம்மா அப்படி நீங்க யோசிக்கும் போது? யாருக்காக நீங்க வாழ்ந்துருப்பீங்க? வேற திருமணமும் செய்யல. அதான் வேற திருமணமும் செய்யாம பிள்ளைகளுக்காக தானே வெளிநாடு போயிருக்கிறீங்க. போயிருக்கேன், அரிசி எடுத்து வியாபாரம் பண்ணிருக்கேன், தேங்காடு வியாபாரம் பண்ணிருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன். நினைக்கும் போது அழுக வருதா? வெளிநாடு போனேன், போய் கடைசியா வந்தேன் 2016. அதான் மனசுல நிறைய கவலைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் நீங்க என்ன அடக்கி வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு விளங்குது. என்ன அழுகுற? உங்களுக்கு எப்படி இருக்கு? அழுகிறா உங்களுக்கு தெரியாமலாம் கவலைகள் இருக்குன்னு என்ன சொல்லுவா உங்கள்ட்ட? ஒரே கத்துறதான பாருங்க. இப்ப உண்மையை வருது. ஒரே கத்துறாம என்ன சொல்லி கத்துவோம்? கஷ்டமா இருக்கு, யாரும் பாக்குறதுல என்ன அப்படியா? என்ன சொல்லுவீங்க இப்ப நீங்க? ஏன் நீங்க இப்ப சொல்லல? இப்ப ஒரே கத்துறது நீங்க இப்ப சொல்றீங்க. இப்ப அதுதான் எனக்கு எவ்வளவு கஷ்ட நிலையில இருக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்லிருக்கிறோம். இப்ப நான் கேட்டதுக்கு பிறகுதான் நீ சொல்றோம். சரி, என்ன கஷ்டமா? சாப்பிட கூட காசு இல்லையா? அப்படியா?
நாடியில கையை வச்சுட்டு அப்படி பார்த்துருக்கிறவன். சரி, அப்ப நீங்க குளிக்க போயிட்டு வாங்க. இப்ப எத்தனை மணி? இப்ப 4:30. சரி, இப்போ 6:30க்கு வந்து சேரலாம். ஏன்னா 5 மணிக்கு வலிக்கிட்டாண்டா 7 மணிக்கு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ. இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல பழுகாமத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கிருந்து இன்னொருவங்க தொடர்பு கொண்டாங்க. ரொம்ப ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறாங்களாம். ஒரு தடவை வந்து பாருங்கன்னு நிறைய வாட்டி எடுத்தாங்க. ஒரு கிழமையா டெய்லி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு வந்து பாப்போமேன்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் அவங்களோட வீட்டா வந்திருக்கிறேன். சொல்லப்போனா இது அவங்களோட வீடு இல்ல, நிரந்தரமான ஒரு வீடு இல்லையா. தெரிஞ்சாக்கிட்ட இருக்கிறதாமே மாறி மாறி இருக்கிறீங்களா வந்து நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நிறைய வாட்டி எடுத்தீங்கம்மா, விளங்கிட்டு தானே? நிறைய வாட்டி எடுத்தீங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 5-6 தரம் எடுப்பீங்க. ஏனம்மா அப்படி எடுத்தீங்க? அதுக்கு சொல்லுங்க காரணத்தை. காரணம் கஷ்டம் தானே, அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு. இந்த இடம் யாரு? இது தங்கச்சி, அவட மகடம் கல்யாணம் கழிச்சு. அவங்களோட தங்கச்சி. தங்கச்சி அவைய இப்ப பழுதாவளையில இருக்காங்க. இப்ப அவைய வருவாங்க. வந்தா நான் என்ன செய்யறேன்? அப்படியாம்மா? சரியம்மா. இப்ப வந்திருக்கேன் தானே, இப்ப கஷ்டம்னு சொன்னீங்க. அப்ப உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்க சரியா? வீடியோ ஒன்று பாக்காதீங்க. ஒரு மகன் உங்கள்ட்ட கேட்கிறேன்னு உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்க சரியா? ஓகே. இப்ப எத்தனை பேர் நீங்க? இது யாரு? இது தங்கச்சி, கடைசி தங்கச்சி தான். கடைசி தங்கச்சி. நீங்க உங்க குடும்பத்துல எத்தனை பேரு? சகோதரங்கள்? 4 பேர் மொத்தம். 4 பேர். 3 பொம்பளைகளும் ஒரு ஆம்பளையும். அவரு இயக்கத்துக்கு போய் அடிபடுத்தாரு இருக்காரு தெளிக்காரு, தொலைஞ்சு வைத்தாரு. அதனால நாங்க இல்ல. அதுக்கு நான் மூத்தாள், 2வது 3வது தம்பி, 4வது கடைசி. இவைக்கு என்ன பிரச்சனை? இது பிரச்சனை சொன்னீங்க. பிரச்சனை என்ன, இந்த கதைக்கிற பேசுறலாம் கொஞ்சம் மாதிரி. கதைக்கிற பேசுறதெல்லாம் விளங்குதுல, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி. அப்படியா? சின்ன வயதுல இருந்து அப்படிதான் கேட்டதுக்கெல்லாம் சிரிப்பாவும். பாருங்க, எத்தனை வயது? 42 வயது. 42 வயது. பார்த்தாலே தெரியுது ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்க, சிரிச்ச மாதிரியே இருக்கிறாங்க. அவட உடுப்பு வைக்கிறது கூட ஒரு பொட்டு இல்லாம இந்த ஆக்கத்தை எல்லாம் கேட்டு நாங்க ஏசுறோம். இவட உடுப்பு வைக்கிறதுக்கு. அப்ப இப்ப வீடு இல்லாமலாம் இருக்கிறீங்க. அப்ப நீங்க திருமணம் செய்த நீங்க தானே? திருமணம் செய்தீங்க. அப்ப பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்களா? பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. எத்தனை பேர் உங்களுக்கு? 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க பாக்குறலையா? பாக்குறதுக்கு வீடு கஷ்டம், நம்ம வீடு சொல்ல கொடுக்க கூடாது. எத்தனை வயதாக்கள்? அப்ப பெரியாக்களா? மூத்த 30 வயசு. அவங்க 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு 9 வயசு, 4ஆம் ஆண்டு படிக்க. அடுத்தது இந்த தைக்கு 1ஆம் ஆண்டு. அவருக்கும் கஷ்டம். மருமகனாரு காலையில அவர் ஏலாத்தடம் போயிட்டு தொழிச்சு நம்ம அதுல செய்யக்கூடாது. ரெண்டத்துக்காக தான் நாங்க வேற 2 பேரும் ஒரு வீடாக இருந்தா. அப்ப நீங்க பிறந்து வாழ்ந்ததெல்லாம் பழுகாமத்துல? சொந்த ஊரு தான். சொந்த ஊரு இதுதான். அப்ப மத்த 2 பிள்ளைகளும் பொடியனோட 2 பொடியனோட இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்துல ஒரு ஆள் கல்யாணம் கட்டிக்காரு. ஏனண்டாமா இப்ப நீங்க சொல்ல தண்ணி வேணும். இப்ப உதவி கேக்குறீங்க, ஏன் உதவி கேக்குறீங்கன்னு ஒரு காரணத்தை சொல்ல தண்ணி வேணும். இப்ப என்ன விடல, உண்மையிலேயே டெய்லி எடுப்பீங்க. என்ன தினம் கோல் எடுத்து ஒரு தடவை வந்து பாருங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பதிலா இன்னொரு அக்காவும் பேசினாங்க உங்க சார்பா. அவ பேசும்போது அழுதுட்டாவோ. அப்ப நான் யோசிச்சேன், இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப குளிக்கிறதெல்லாம் கஷ்டம், தண்ணி வசதி இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப திருமணம் செய்திருக்கிறீங்க, 3 குழந்தைகள் பிறந்திருக்கு. அப்ப உங்களோட கணவர் 20 வருஷம் தான். 20 வருஷம் அவர் விட்டு போட்டு போய் விட்டுட்டு போயிட்டாரு. நான் வெளிநாடுல போயிட்டான். இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்த்தா வீடு வாசல் எல்லாம் கட்டி கொடுத்து வேலை சொல்லி 2 ஆம்பளை பிள்ளைகள் ஊக்கமா இருந்து உழைச்சி தரல. அவங்களுக்கு உழைச்சி தரல. சின்ன வயதுல ஒரு கல்யாணம் கட்டிட்டாங்க. அதான பிரச்சனை. எத்தனை வயதுல திருமணம் செய்தாங்க? விளையாடு 19 வயதுல கல்யாணம் கட்டினது. எனக்கு 19 வயதுல 5 வயது பொடியனும் இருக்கு. 5 வயது பொடியன் இருக்கிற மத்தாள் இப்பதான் திக்கோடைக்குள்ள கல்யாணம் கட்டினமா இருக்கான். அவர் நாங்கள பாக்குறவரு. அவர் பாக்குறவரா? அப்படி இப்படின்னு 5-10 தந்து சேரவங்களுக்கான வளவு வாங்கி தந்தா அவருதான். வள ஒன்று இருக்கு. இப்ப நாங்க வளவையும் பார்த்துனாங்க. அப்ப உங்களை லெட்டர் தாங்கம்மா, அதை முதலாவது பாப்போம் சரிதானே? இப்ப நான் சொன்ன உடனே லெட்டர் எழுதினீங்க. இதுல என்ன சொல்லிருக்கிறீங்க? ஓகேங்க, இப்ப நீங்க பார்க்கலாம். லெட்டர் இருக்கு
இதுல என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ஹாஸ்டனிலே சொல்லிருக்கிறாங்க. இப்ப கணவன் இல்ல, யாரும் பாக்குறாங்கல்ல, உதவிக்கு யாரும் இல்லைன்னு எழுதிருக்கிறீங்க. உங்களோட ஜிஎஸ் உறுதிப்படுத்தி தந்திருக்கிறாரு. போரதீவு பட்டம் இது என்ன பிரதேசம்? இது வன்னி நகரா? வீரஞ்சேன. இது வீரஞ்சேன. பழுகாமன்னு பொதுவா பொதுவா சொல்ற வன்னி நகரன்றைக்கு விபுலானந்தபுரம். அப்படியா? எங்களுக்கு தெரியாதானே. இப்ப ஒரு ஜிஎஸ் உறுதிப்படுத்தி தந்திருக்கிறாரு. சரி அம்மா, இப்ப மகன்கள் இருக்குதானே. இப்ப நாங்க அநேகமா உதவி எடுத்து கொடுக்குறோம்டா, மகன்கள் இல்லாத என்ன தனிமையில கஷ்டப்படுறார்கள். அப்படித்தான். இப்ப 2 ஆம்பளை புடின்னு இருக்கிறாங்க. அப்ப இருந்தும் கஷ்டமா? கஷ்டம் தான். என்ன செய்யற, அவையத்தை போக இல்லாதானே. நம்ம கஷ்டம் அவைய கொஞ்சம் வசதியா இருந்தா, உழைப்பு வசதியா இருந்தா, வீடு வாசந்தா நம்ம கேட்கலாம். அவையத்தை நம்ம அப்படி போய் கேட்க இல்லாதானே. என்ன வேலை செய்யறாங்க அப்ப அவங்க? ஒரு ஆள் இப்ப நான் ஒரு வருஷத்துக்குள்ள வெளிநாடு போறாரு. வெளிநாடு போறாங்களா? போய்த்தாங்க. ஒரு வருஷமா? ஒரு வருஷம் தான் அவரு. அப்ப வெளிநாட்டுல இருக்கிறாரு தானே மகன்? அவர் இந்த கல்யாணம் கட்டி என்னத்தை பாக்குறோம் நமக்கு. அப்ப உங்களை பாக்குறல்ல, ஒரு ரூபாயும் தாரல, காசு எடுத்து போவோம். மனுஷன் எந்த ரோட்டால போவாவும் வருத்தமே வந்து பாத்து போவாங்க. அம்மாவை பாக்குறல்ல, மகன் 2 பேரும் பாக்குறல்லையா? பாக்குறல. அதானே மகளும் பாக்குறல்ல? மகனும் பாக்கல, அவ கடுமாடா. அதுக்கு நிச்சயம் அவ. அதுதான். இப்ப எங்களை வர சொல்லிருக்கிறீங்க. இப்ப நாங்க அதை கேட்போம் தானே, மகள் இருந்தும் ஏன் பாக்குறன்னு கேட்போம். அவைய முதல் சின்ன சின்ன ஆக்கள், கடைசி மனுக்கு 5 வயது, மற்றவருக்கு மூத்தவருக்கு 19 வயசு வெளிநாடு போக்கணும். போய்தான் உழைச்சி நானு அவையில வளர்த்து ஒரு இடத்த விடாம வளர்த்து. நான் இப்ப கொஸ்டலையும் 3 வருஷம் சமைச்சு நானு. எனக்கு கொஞ்சம் அஸ்மாவா. அப்ப உன கணவர் விட்டுட்டு போய் 20 வருடங்கள். அப்பெல்லாம் நீங்க வெளிநாடு போய்தான் வளர்த்த. எனக்கு அப்ப வெளிநாடு போய் தான் நீங்க வளர்த்துருக்கிறீங்க. அப்ப அப்படி இருந்தும் அப்ப நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறீங்க. இப்ப நீங்க கஷ்டப்படுற காலத்துல அவங்க பாக்கல. அப்ப சொல்லுங்களேன். நம்ம அதாலதான் நான் உங்களுக்கு கோல் எடுத்து வரைச்சல் சொன்னேன். கோல் எடுத்தீங்க பார்த்தா நாங்க வரைச்சல் இருக்க மாட்டோம். உங்களை அவங்க 2 கண் தெரியாம, ஒரு கண் கண்ணியாச்சு, இன்னொரு கண் தெரியுது இல்ல. இப்ப கண் தெளிவில்லையா? ஃபுல்லா தெரியுது இல்லையாமா? ஒரு கண் தெரியுது இல்லையா? 2 கண்ணும் தெரியும். இப்ப நான் நிக்கிறதெல்லாம் தெரியுதா? அப்படி தெரியுது தானே. இப்ப சிறு வயதுல இருந்து சின்ன பிள்ளை மாதிரி தான். அப்ப அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் இப்ப கனகாலம் செத்தவங்களுக்கு இவைக்கு எத்தனை வயது? 5 வயதுல இருந்திருக்கிறாங்க. அப்ப அப்பா 6 பார்த்தவே நீங்க தானே? நிப்பாட்டி போட்டு நான் தான் பார்த்தேன். சரியான கஷ்ட நேரம். இப்படி ஒரு குடிலும் இல்லை எங்களுக்கு அந்நேரம். அப்பா அம்மா சாகக்குள்ள இப்படி ஒரு குடில் தான். நாங்க வளர்ச்சி செத்த வீட்டுல நாங்க இருந்து வளர்ந்த. நாங்க ஒரு தரம் பார்க்கல. சரி சொல்லுங்க. நம்ம இப்ப நான் வந்திருக்கேன் தானே. இப்ப என்ன சொல்ல போறீங்க? நம்ம இப்ப கஷ்டம்னு சொல்றீங்க. இப்ப இருக்கிறது கூட வீடு இல்ல. அதான் முக்கியம். என்ன நல்லா சிரிச்சு பேசுறீங்களே. என்ன பேரு உங்களோட? கோமலா தேவி. எப்படி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க. என்ன என்ன சொல்றாங்க இப்ப உங்களை பார்த்து? வீடுன்னு கேக்குறாங்க. ஏன் வீடு இல்லாம சரியான கஷ்டப்படுறீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? என்னென்ன கஷ்டப்படுறீங்க வீடு இல்லாம? இங்கதான் படுக்கிற. இது யாரு வீடு? அவட வீடு. அவ யாரு? அக்கா தான். என்ன செய்யறவங்க இப்ப இங்க படுத்தால என்ன செய்வாங்க? ஒன்னும் பேச மாட்டாங்க. அப்ப ஏன் கஷ்டமா இருக்கா? அப்ப இவங்கள விட படுக்கிறது கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு வீடு வேணுமா? நல்லா சிரிக்கிறீங்களே. உங்களுக்கு ஒரு வீடு காட்டிதான்டா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்ப இப்ப வீடு கட்டாயமா தேவைப்படுதா? ஏன் அந்த வீடுன்றதே நீ இப்ப கேக்குறீங்க? அதுக்கான காரணம் என்ன? ஏனண்டா கஷ்டம். அதான் என்னென்ன கஷ்டம் சொல்லுங்களேன். குளிக்க போற எல்லாம் கஷ்டம் தான் எங்களுக்கு. எங்க குளிக்க போற? இந்த பக்கத்து வீட்டுல போற. இங்க குளிக்கலதா?
இந்த லைன் தண்ணி தம்பி கஷ்டம் தானே காய்ச்சி கட்டுறீங்க. அப்படியா? குளிக்கிறதெல்லாம் கஷ்டம். கிணறு இல்லையா இங்க? லைன் தண்ணி ஆட்டி அவரும் கூட ஏசினார் தம்பி என்ன குடிக்க. யாரு? சேர்த்து இந்த விழாவுக்குலாம் குளிக்க போறேன். இப்பதான் அவைய போன வருஷம் அந்த இது செஞ்சவிய அவைய வரவனாண்டு அவ தண்ணி அள்ளி அள்ளி கொண்டு குளிக்கிற பேசாம அதையும் கண்டு கொடுத்து பேசினவிய வரப்படாண்டு உடுப்பு வைக்க கூட போட்டு ஏசிடுவாங்க. உடுப்பு பாருங்க உடுப்பு வைக்க கூட பெட்டி இல்லையா? பெட்டி இல்ல ஆக்கள் வாங்கி கொடுக்குற உடுப்பு அவருக்கு வாங்கி கொடுக்குறோம். சரியான கஷ்டம் நம்பி ஃபீவர் காசு 2500 எடுக்கிற அதுக்கு சவுக்காரம் தெரிஞ்சோம் எல்லாம் வாங்குற தம்பி சம்பள காசு 500 வரும். 2 மாதே காசு எடுக்க காலை சாப்பாடு அது வருது. நானும் கடன் வாங்கிட்டான் கடையில கடன் வாங்கிட்டான் அவட சாப்பாட்டுக்கு அரிசி அது வாங்கிட்டான் கொடுத்து சமைக்கிறேன். 3000 ரூபா தானா? 3000 ரூபாயும் இல்ல 2750 மாசம் வருமானம். அதுல நான் நீங்க சாப்பிடுற காணுமா? அது காணாது தம்பி. என்ன தம்பி சரி என்ன கஷ்டம் அவருக்கும் கஷ்டம்தான். உங்களோட அக்காக்கு நீங்க தானே இளையாளாம். யாரு சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்த நல்லா பார்த்த? இவதான் பார்த்தவ. யாரு இவன்டா? அவ இவ வெளிநாடு போனதான் தெரியும். அவதான் பார்த்தவ. அவதான் பார்த்த. இனிமேல் பார்க்கல அது அப்படியா? ஏன் அவருக்கு வயது வைத்து தம்பி. என்ன சொல்ல போறீங்க இப்ப? என்னென்ன கஷ்டங்கள் இப்ப சின்ன வயசுல இருந்து என்னென்ன அக்கா பேசட்டுமே என்னென்ன கஷ்டங்கள் சின்ன வயசுல இருந்து? ஸ்கூலுக்கு எல்லாம் போனதா? ஸ்கூலுக்கு போகல. ஏன் போகல? ஏன் படிப்பு ஏறலையா? படிக்க விருப்பம் இல்லையா இல்ல சேர்க்கலையா? சேர்க்கலையா? உங்களுக்கு படிக்க விருப்பமா இருந்ததா? இப்ப எழுத படிக்க தெரியுமா? ஒன்றும் தெரியா? இது அவட கை நாட்டு தானா? அப்ப உங்களுக்கு தானே உதவி தேவை. என்னென்ன கஷ்டங்கள் சொல்லுங்களேன். இப்ப 42 வயது 42 வருஷங்கள் இந்த நிலைமை தான். அப்ப என்னென்ன கஷ்டங்கள்? எப்படி சாப்பாடு எல்லாம் இப்படி கஷ்டங்கள் இருந்திருக்குன்னு தானே? இப்ப உங்களை பார்த்துதானே உங்களை வேறாக்கள் பார்த்தவங்க வேலைக்கும் போகையெல்லாம் வீட்டுல தானே ஒன்றும் செய்ய மாட்டாவும். கொல்லியும் கூட கட்டுவோம். அந்த சாமான்கள் வாசல் கூட்டுவாவும். வாசல் கூட்டுவா. வீட்டு வேலை அதெல்லாம் செய்யறது. சமையல் எல்லாம் தெரியாது. சமையல் எல்லாம் தெரியாது. இல்ல பஸ்ல கூட ஏற மாட்டாவும். பஸ்ல கூட ஏற மாட்டா. கை கால் நடுக்கிறதா? அப்படியா? நடுக்கிறதா? என்ன சொல்ல போறீங்க? என்னட்ட வீடு வீடுன்னு கேக்குறீங்க. ஏன் அது இப்ப தேவைப்படுது? கடைசி காலத்துல இருக்கணுமா? அப்ப சாப்பாடுக்கெல்லாம் என்ன செய்வீங்க இப்ப? கோயில் எல்லாம் காசு அம்மா இருந்தோம். ஏன் காசு வேணும் கோயிலுக்கு? காசு வேணும் தம்பி என்ன கையில. ஏன் அந்த கோயில் தொடங்கினா என் காசு வேணும்? என்ன வாங்க போறீங்க போய் கோயில்ல? வாங்கணும் முட்டாச்சு வாங்கி சாப்பிடத்தாண்டி வேணும். அப்படியா? அப்ப இனிமேதான் நான் தொடங்க போகுது கோயில் எல்லாம். கோயில் எல்லாம் தொடங்கி முடிஞ்சு அப்ப கையில காசு இருந்தது? அப்ப காளி கோயில் வருது என்ன? அப்ப ஒவ்வொரு வருஷமும் அப்படி போயிட்டு வாங்குறா முட்டாசுகள். எவ்வளவு வேணும்? ஒரு 10,000 ரூபாய் வேணுமா? உண்மையாவா? அப்படியா? கோயிலுக்கு போறனா சரியான விருப்பமா? என்ன புது உடுப்பு எல்லாம் போட்டு வெளி கூட்டிட்டு போறதா? யாரு கூட்டி போற? அக்காவோட போற. பாத்தீங்க கோயிலுக்கு போக காசு வேணும். அப்ப மத்ததுக்கு எல்லாம் காசு தேவை இல்லையா? ஏன் கோயிலண்டா விருப்பமா? அப்ப வெள்ளிக்கிழமையில போறதா? சொல்லணும், உண்மையை சொல்லணும். கோயிலுக்கு போறது வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போற. சடங்கு வந்தாலும் போற, சடங்கு திருவிழாக்கும் போற. ஏன் அப்படி செலவுக்கு காசு வேணும்னு சொல்றீங்க? காலிவேலே காசு இல்ல என்ன? அதுக்கு தான் போற சொன்னீங்களே ஏரியான்னு.
அப்படியா அப்படியா? இப்ப அக்கா ஏற்கனவே சொல்லிட்டாங்க சிரிச்சு சிரிச்சா பேசுவாங்களாமண்டு. நல்லா சிரிக்கிறீங்க. எவ்வளவு வேணும்? சொல்லுங்களேன், சிரிக்க கூடாதானே? ஒரு 50,000 பாருங்களேன், 50,000 முட்டாசு வாங்க 50,000 வேணுமா? என்னடா அது கூட இல்லையா? அது 50,000 ரூபாய்க்கு இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு பொட்டியில கட்டி தந்துடலாமே. 50,000 ரூபாய்க்கு. ஓ பாத்தீங்களா வேலையோ? 50,000 ரூபாய் வேணுமா? 50,000த்தையும் கோயில்ல செலவழிப்பீங்களா? அப்ப ஏன் 50,000 ரூபாய் கேட்டீங்க? சொல்லுங்களேன். 50,000 ரூபாய் உதவி வேணுமென்னாலும் பரவாயில்ல, கோயிலுக்கு போறதுக்கு 50,000 ரூபாய் வேணுமென்றீங்களே. சாப்பாடு சாமான் எல்லாம் வேணும் தானே. அப்ப நான் கேட்டேன், கோயிலுக்கு போறீங்கன்னு சொன்னீங்க. அப்ப கோயிலுக்கு போறதுக்கு எவ்வளவு வேணும்? அந்த முட்டாஸ் வாங்குறதுக்கு சொன்னீங்க. என்னென்ன முட்டாஸ் வாங்குவீங்க? தேன்குழல் வாங்குவீங்க. என்ன அது மட்டும் தானா? எத்தனை நாள்? அப்புறம் 7 நாள் சடங்குண்டா 7 நாளும் போவீங்களா? ஒரு நாள் தான் போவீங்க. வடிவன உடுப்பெல்லாம் போட்டு சாரியா கட்டி போற. அப்ப சல்வார் போட்டு போவாகும். அப்ப 50,000 ரூபாய் கேட்ட. அப்ப சொல்ல வைக்கலாமே, ஒரு தேனுங்குள்ள ஒரு 200 ரூபா 300 ரூபா தான். இப்ப எனக்கு ஒரு 1000 ரூபாய் காசு இருந்தா போதும்னு சொல்ல வைக்கலாமே. 50,000 ரூபாய் எடுத்த உடனே கேட்டுட்டீங்களே. கஷ்டங்களை சொல்ல மாட்டீங்களா? கஷ்டங்கள் படலையா? எப்படி சொல்றேன்னு தெரியாம இருக்கா? சொல்லுங்கல்ல, உங்களுக்கு ஒரு மகன் தானே நான். சொல்லுங்க பாப்போம். சின்ன வயசுல இருந்து கஷ்டம் தான். என்ன 3 வேளையும் சாப்பிடுவீங்களா? விளங்கல, என்ன யோசிக்கிறீங்க? இடைச்சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடுறேன். இடைச்சாப்பாடு இந்த கள்ளத்தீனு சொல்லுவாங்க, அதா ஆசையா? அப்ப இப்பெல்லாம் சாப்பிடுறலையா? அப்ப சாப்பிடுறான். அப்ப அதுக்கு தானே போகுது இத. நல்லா சொல்றீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம் தம்பி என்றீங்க. அதிர்ச்சி ஒண்ணு தந்தீங்களே. 50,000 ரூபாய் வேணும் முட்டாஸ் வாங்குறதுக்கு. 50,000 ரூபாய் இருந்தா அததான் சொல்றேன். ஒரு 50,000 ரூபாய் இருந்தா ஒரு ஹோட்டலுக்கான அதுக்கு கேட்டாவே சரியில்லை. இப்ப எவ்வளவு வேணும்னு கேட்க முட்டாஸ் வாங்க ஒரு 500 ரூபாய் காணும் தானே. முட்டாஸ் எல்லாம் கூட சாப்பிட கூடாதானே? ஏன்னா ஏன் வைக்கப்படுறீங்க? அப்ப என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்களேன், கேட்போம். கதை என்ன சொல்ல போறீங்க? ஏதாச்சும் கதை இருக்கா சொல்றதுக்கு? சொல்லுங்களேன். ஒரு 500,000 ரூபாய் முட்டாஸ் வாங்க. முட்டாஸ் வாங்க. அதுதான் சொல்றேன். 500 ரூபா 1000 ரூபாய் தந்தா காணும். 50,000 ரூபாய் தெரியாம சொல்லிட்டீங்களா? அதுதானே. என்ன இப்ப சின்ன பிள்ளைன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சின்ன பிள்ளையா? நீங்க சின்ன பிள்ளை மாதிரி தான். இப்ப சின்ன வயசுல இப்படி இருந்திருக்கிறா. இப்ப நீங்க அந்த வைத்தியசாலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு குணப்படுத்த அந்த முயற்சி எல்லாம் செய்யலையா? சொன்னவங்களா அப்படித்தான். ஏன் இப்படி இருக்கிறாங்க? அது காரணம் தெரியாது. நரம்புகள் தளர்ச்சி ஏண்டா? அப்படியா? அப்ப 5 வயசு. அப்ப 5 வயசுல எல்லாம் தெரியா இப்படி பெருசா தெரியாது. இல்ல 5 வயசா இருக்கும் போது அம்மா இருக்கும் போதெல்லாம் தெரியா வைக்க இப்படிதான் இருப்பா எல்லாம் தெரியா. வளர வளர தானே தெரிஞ்சிருக்கும். இப்ப சொல்லுங்களேன். நம்ம இருக்கிறான். இப்ப அங்கஞ்ச போய் காசு அப்பாவும் உடுப்பு கப்பாவும் உடுப்பெல்லாம் கொட்டி அப்பாவும் புலோன் போத்தல் கேட்பாங்க. நல்லா ஒரு மேக்கப் பண்ணுவீங்க போல. நல்லா எல்லாத்தையும் செய்ய ஆசை எதுக்கு பொருள்கள் விட மாட்டாவும். பொருள்கள் வீடு வச்சுக்கேன். வீடு வச்சுட்டா அந்த வேலி அடைச்சேன். என்னடா சீக்கிரமா கொஞ்சம் குடிக்கடிட்டு போவோம். போய் என்ன தொழில செய்வோம். தொழில் செய்யணும். சரிதானே? இப்ப உங்களுக்கு ஒரு வீடும் ஒரு வாழ்வாதாரம் தந்தா போதும். வாழ்வாதாரம் உண்டு நீங்க கேக்குறீங்கம்மா. இப்ப அதற்கான காரணம் வேணும் தானே. இப்ப 3 பிள்ளைகள் இருந்து உங்களை பாக்குறல்ல. என்ன
உங்களை பாக்குறல அவைய பாக்குறதுக்குரிய வசதி இல்ல அவங்களுக்கு வசதி இல்ல. இப்ப நான் கேக்குறேன், நம்ம இப்ப வசதி இல்ல வசதி இருக்குன்றது வேற, அப்புறம் அம்மா பாசம்ன்றது இருக்கு. அப்ப இப்ப அவைய பாக்குறல நம்மள பாக்குறல இருக்குதானே பாக்குறலையா உங்களை அப்ப வந்து பாக்குறலன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு மகள் வந்து பாக்குறல துப்புரவா பாக்குறல, அப்ப அதான் நான் கேக்குறேன். இப்ப மகள் வந்து பாக்குறல உங்களை. அப்ப எப்படியாம்மா இப்ப எத்தனை வருடம் அப்ப நீங்க இப்படி 2 பேரும் இருக்கிறீங்க? 6 வருஷம் தம்பி வந்து 6 வருஷம் வந்து ஒரு 3 மாசத்தாரு. இப்ப 6 வருடங்கள் தான் வந்து வெளிநாடு. எத்தனை வருஷம் இருந்திருப்பீங்க வெளிநாடு? நான் ஒரு 18-19 இருந்து பாருங்க. 10,000 ரூபாய் நேரம் சம்பளம் நான் போகக்கூடாது. 10,000 ரூபாய் சம்பளம். 10,000 சம்பளம் 18 வருடங்கள் வெளியில இருந்து மட்டும் உழைச்சிருக்கிறீங்க. அப்ப உழைச்சி எல்லாம் மகள் பிள்ளைகள் தான் வளர்த்து எல்லாரையும் கொடுத்தா. ஆனா இப்ப உங்களுக்கு இல்லையா 10 ரூபா காசு இல்லையா? அதான் பாருங்க. ஓ சேமிப்பு ஒண்ணும் இல்லையா உங்களுக்கு? அப்பெல்லாம் அதான் பாருங்க, நான் 18 வருடங்கள், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 18 வருஷங்கள் வெளியில இருந்திருக்கீங்க. கஷ்டம் தெரியாம வளர்த்த நானு. எனக்கு கஷ்டம். அவங்க இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு கஷ்டம்ன்றானே அவங்க இல்ல. ஒரு சாப்பாடு ஜாமான் கடையில கடனா தான் போய் வாங்கணும். கடன் கேட்டா தருவாங்க. கட்டுற வழி அறியணுமே. கட்டுற வழி. அப்ப எப்படி சாப்பிடுறீங்க இப்ப நீங்க? சாப்பாடு இப்படித்தான் தம்பி. என்னம்மா என்ன இப்படி தானடா? எப்படி இந்த கடையில கடன் வாங்க நீ அவன் தார சாப்பாடு கியூஆர் காசு. இப்ப உங்களுக்கு உதவி ஒண்ணும் இல்லையா? கியூஆர் காசும் இல்ல ஒன்றும் தரல எனக்கு. நான் வெளிநாடு போட்டு நான் முடிச்சுல இன்னும் தாராங்க. நானும் எத்தனையோ கடிதம் கொடுத்து போட்டிருக்கேன். அதுக்காகதான் இந்த இதுல இறங்குனா தான் எனக்கு தெரியும் என்னமாயன்னு. சரி உங்களுக்கு கஷ்டமோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமா அதானே. இப்ப 18 வருடங்களும் வெளிநாட்டுல இருந்திருக்கிறீங்க. அப்ப சேமிப்பு இல்ல. அப்ப அநேகமா அப்படித்தானே வெட்டுவாங்க. வெளிநாடு போனாலே வெட்டுறது தானே. அப்ப ஏன் அந்த சேமிப்பு இல்லாம போனது? நம்ம பிள்ளைகளுக்கு போட்ட பிள்ளைகளும் உங்க இல்ல. நீ அப்பா மோசமானவர். அவர சாட்சியெல்லாம் பார்த்தேன். வெளிநாட்டு காசு தங்காங்க எல்லா நகைகளும் வாங்கி நம்மளுக்கு வீடு அறுதியா போயிட்டு அதுதானேம்மா. இப்ப சரியாம்மா. இப்ப எப்படி போகுது உங்களோட வாழ்க்கை சொல்லுங்க. 6 வருட காலங்கள்ல இப்ப இங்கதான் இருக்கிறீங்க. இங்கதானே இருக்கிறீங்க? இல்ல வீடு எடுத்து இருந்த நாங்க வாடகைக்கு இருந்தீங்களா? 2 பேருமா? நெஞ்சூர்குள்ள இருந்தேன். அவங்க வீடு அந்த படம் விற்க போறாங்க. நான் ஒழிப்பி போட்டாங்க. திரும்ப இன்னொரு குள்ள இருந்தேன். உப வச்சு திரிக்கலாது. அங்க கோயிலா ஹோஸ்டலுக்கு சமைக்க போனேன். நீங்க ஹோஸ்டலுக்கு சமைக்க போனீங்க? வேலைக்கு ஒரு 3 மாதம் நின்ற நான். அதான் 3 மாதம் சாப்பிட்டோம். 16,000 ரூபாய் தந்தையே. 16,000 தந்தையே. அதுக்கப்புறம் இப்ப 3 மாசம் நாங்க ஹோஸ்டலால நின்றுனேன். நீங்க நின்றன வெளியே நிக்கல நானு. நான் இப்படி வருத்தம் சாவுடா இருங்க போனேன். அவைய ஆக்கள் எடுத்துட்டாங்க. அதுதான் நம்ம இப்ப எப்படி அம்மா இப்ப எப்படி போகுது? இப்ப மனசுல என்ன கவலை? இப்ப சொல்றீங்க இப்ப அவன் என்ன பிள்ளைகள் எல்லாம் பாக்குறேன்னு சொல்றீங்க. நம்ம ஒரு குடில் வச்சுட்டு நம்ம அண்டைக்கண்டாடு உழைச்சி சாப்பிடறதுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும். உங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும். அங்க போவாம வீட்டு கேட்டு போவாங்க. ஒரு வாழ்வாதாரம் இருந்தா நாங்க செய்து சாப்பிடுவீங்க. மால் மனம் தானே. அவர் வேலையை போய்த்தாரோட அங்க போ அவர் சொன்னா கேட்டு போட்டு நான் நாளைக்கு தந்துறப்பேன். நாளைக்கு தந்துறப்பேன். அதுக்கு பிறகு நீங்க போறீங்க? நான் போறேன் இல்ல வாரம் இல்ல. எப்படிமா இருந்து அப்ப உங்களோட மனசுக்கு அவ என்ன யோசிச்சீங்க? அவ சின்னல இருந்து பார்க்க மாட்டான் தெரியும். ஏன் அப்படி? ஏன்னா பாருங்களேன் 18 வருடங்கள் வெளிநாட்டுல இருந்து உழைச்சிருக்கீங்க. யாருக்கா உழைச்சிங்க? உழைச்ச மட்டும் இல்ல. அவைய இப்ப ஒரு படிப்புக்காக விட்ட நானு அதை விட்டு திரிக்க கூட அறிவிச்சோன்னு சொல்லி இயக்கம் இருந்தது. அவங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி எல்லாம் போய் தேடி அவங்க மைந்தையில மனுஷி அவங்க பாரம் எடுத்து வரமாட்டேன்னு சொல்லி அப்புறம் நான் கோச்சில எல்லாம் வழக்கு பேசி உங்களோட மகளை சின்ன பிள்ளையில கொண்டு வனவிய இயக்கம் நான் கொண்டு வனத. அப்ப ஜனாதிபதியும் குண்டாண்டு சொல்லி அவ இல்லன்னுட்டாங்க. ஜனாதிபதியிட பிள்ளையாமன்னு சொல்லி இல்லன்னுட்டாங்க. யார் உங்களோட மகளை? மகளை ஏன்னு சொன்னா இப்ப அவைய யுத்தத்தால அவைய கடைசி போராட்டத்துல வந்து ஆமிதான் பாரம் எடுத்த பிள்ளைகளை பாரம் எடுத்து திரிக்க கூட அவ பாரம் எடுத்து பவுனியா இல்ல 4 மாடி கட்டடம் அதெல்லாம் அந்த புள்ள இருந்து வளர்ந்து போலீஸ் மூலமா தான். எத்தனை வருடங்கள் அவ இருந்திருப்பாங்க. இங்க இருந்து கொண்டு போகல 6ஆம் ஆண்டு நான் போய் எடுத்து வந்த 95 2005 எடுத்து வந்தேன்.
2005 எடுத்து வந்தேன். இப்ப எத்தனை வருஷம் சரியா சொல்லுங்களேன். 6ஆம் ஆண்டுன்னா அவருக்கு எத்தனையாம் ஆண்டு அப்ப? அவங்க கொண்டு வர கூட 15 வயசு. 15 வயசு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். அட்டை மண்ணு இல்ல வங்க அட்டை மண்ணு. அப்ப 10 வருஷங்கள் வேற இடத்த வளர்ந்ததால இப்ப அந்த அம்மா பாசம்ன்றது இல்லாம இருக்கு. ஆனா நீங்க அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க தானே. வீடு வாசல் எல்லாம் நீங்களே கட்டி கொடுத்து. அப்படி இருந்த போதும் ஒரு அம்மான்ற பாசம் அவருக்கு இல்ல. அப்படி அதனால நீங்க வேற யாவது இருக்கிறது நல்லது தானே. இப்ப அவையோட தொல்லை கொடுக்காம நம்மளாலே அவையோட தொல்லை கொடுப்பாண்டோட நாங்க வேற யாவது இருக்கேன். வீட நிலப்பாடும் இவை நீங்க தானே பாக்க தனிய தட்டையும் விட்டு போட்டு போயில அந்த தெரியும் தானே. ஆம்புலேல் வந்து அந்த ஷர்ட் அது எடுக்கிற அளவுக்கு அப்படி நடந்திருக்கா? அப்படி நடந்திருக்கு. அப்படி நடந்திருந்தா நீங்க சொல்லலாம் தானே. ஏனண்டா இப்ப அதுவும் இப்ப நடக்கிறதா நிறைய இடங்கள்ல நடக்கிறது. அப்ப அப்படி நடந்திருக்கா? நடந்திருக்கு அவருக்கு. எப்ப நடந்தது? கனகாலத்துல ஒரு இப்ப 5-6 வருஷம் இருக்கும். 5-6 வருஷம் 5-6 வருஷம் தானே. அதனால தனிய விடே இல்ல. அவங்க தனிய விடுறது இல்ல. நாங்க கடைக்கும் போக்காட்டுல இருட்டு போக்காட்டையில ஏன்னு சொன்னா தெரியும் தானே. குடியாரம் முறியாரம் அதுதானே அது பழமையா நடக்கிறது தானே. அவன் வந்து ஆம்பளை ஷர்ட்டோட வந்து வாய் வந்து கரைக்க மாட்டான். பேச மாட்டான். வந்து சொல்லுவா அவங்கிட்ட. வந்து சொல்லுவா நிறைய வாட்டி சொல்லிருக்கிறவா. வந்து சொல்லுவா இப்படி புரியன்னு சொல்லுவா. அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே சின்ன வயசுல இருந்து வளர்த்ததெல்லாம். விட்டு போட்டு அங்க போகையில அதான் நேரம் ஒரு 20-22 வயசு போட்டு அங்கெல்லாம் போகலாது. கவனமா தான் வச்சுட்டு கவனமா தான் பார்த்து கொண்டிருக்கேன். அவதான் கூடுதலா பார்த்தவ போன வந்த நம்மளே நடாவதான் கூடுதலா பார்த்தவ. கண் தெரியாவதான் ஆபரேஷத்துக்கு நான் கொண்டு வரேன். இப்ப கூட கண் தெரியா? ஒரு கண் பண்ணியாச்சு, ஒரு கண் பண்ணணும். அப்ப ஒரு கண் துப்புரவா தெரியல. போக மாட்டோம். புடிச்சு கொண்டு ஆட்டோ தான் புடிச்சு போறேன். அதான் இப்ப ஒரு மகள் ஒருவங்க அப்படி இருக்கிறாங்க. அப்ப 2 மகன் இருக்கிறாங்க தானே. அப்ப அவங்க என்னம்மா அவ எடுத்து ஒரு 5000 ரூபாய் காசு தந்தோடு போவாவும். மகண்ட மனுஷி இந்த மாதம் கொண்டு வந்தாங்க 5000 ரூபாய். அப்படி இப்ப அதான் இப்ப அவரு 10 ரூபாய் காசு உழைச்சி தந்தாங்க. 2வது அலுவலட்சி தந்தவர் நம்ம சொல்ல 2வது அலுவலட்சி இந்த வளவு வாங்கி தந்தவர் 10 லட்சம் முடிஞ்சிருக்கு. வளவுக்கு மட்டும் 10 லட்சம் முடிஞ்சிருக்கு. கடன் வாங்கிட்டு அந்த மண்ணெல்லாம் ஏத்திருக்கேன். அந்த மண்ணு வேலி அடைச்செல்லாம் கடன் இருக்கு தம்பி. 3 லட்சம் கடன் இருக்கு. 3 லட்சம் கடன் இருக்கு. ஒரு ஆளுக்கு வட்டி கொடுத்து வார வட்டி கொடுத்து வார. எப்படி கொடுக்குறீங்க? எப்படி வருது காசு? கொடுக்குற இப்படித்தான் லோன் எடுக்கிறேன். லோன் எடுக்கிறதா? லோன் காசு எப்படி கட்டுறீங்க? லோன் காசு இப்படித்தான் தம்பி. அவகிட்ட போய் கடன் வாங்குறேன். இவகிட்ட பொருளை வாங்கி விடு வைக்கிறேன். அது திருப்பி அதை கொடுக்கத்தானேமா வேணும். அப்ப ஏதாச்சும் செய்யறீங்களா நீங்க? தானே எது இப்படி மாறி எப்படி கொடுத்தாலும் மாறி வாங்கி ஒரு கடன் அடைச்சா திருப்பி இன்னொரு கடன் வருது. கொஞ்சம் கஷ்டம் கூட. இப்ப மொத்தமா எவ்வளவு கடன் இருக்கு? 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் இருக்கு. கடன் இருக்கு. என்னையா 3 லட்சம் கடன் இருக்காமே என்னையா? நீங்க எவ்வளவு எடுத்தீங்க கடன்? எத்தனை லட்சம் எடுத்த? அவ கடன் வாங்க போறல தர மாட்டாங்க. நல்லா சொல்றீங்க. எங்களுக்கு கஷ்டம் தம்பி. நான் கடன் வாங்க போறல தம்பி. அவட தோட்ட வாங்கிட்டு வச்சாலும் பக்கம் கேட்டு கொடுத்துருவோம். இவ ஒரு தோடு மட்டும் தானே இருக்கு. மாலை எல்லாம் இல்லையா? மாலை எல்லாம் போட ஆசையா? எல்லாம் ஆசைதான். இல்லன்றீங்க. மாலோட ஆசை. எனக்கு கோயிலுக்கு போய் அந்த என்ன முட்டாசு வாங்கி சாப்பிட மட்டும்தான் ஆசை. ஒவ்வொருவரோடும் போற. அது 50,000 கேட்டுட்டீங்களே. அதுதானே பாருங்கள். நல்லா தலையாட்டுறீங்க. முட்டாசு கடை ஒண்ணு போடுவோமா? அப்ப அதான் முட்டாசு கடை ஒண்ணு போட்டு அந்த உங்களோட ரோட்டை சைட்ல பூஞ்சி கடை. என்னையா பூஞ்சி கடை ஓகேவா? முட்டாசுன்றது அளவு பண்றாவோ தெரியல பூஞ்சி கடை. அப்ப என்ன முட்டாஸ்? என்ன தேன் முட்டாய்? அதுதான். பாருங்களேன் 42 வயசு ஆயிதான். அது நிலைமைதான். என்ன சின்ன வயசு மாதிரி இருந்தா முட்டாஸ் எல்லாம் இருக்கிறா. பாருங்களேன் நிறைய முட்டாய் சாப்பிடுவீங்க. ஒரு சில இடத்த பகுடி கதைப்பாங்க. குளிக்க வேணா நீ தண்ணி கூட குடிக்கணும். அது வந்து எனக்கு கிட்ட சொல்லுவா பேசுறாங்க.
ஆ தண்ணி கூட குளிக்கிறேன் ஏசுறாங்க. ஏன் என்னடாப்பா கூட குளிக்கிறதா? போன மணத்தியால கணக்கு உண்மையாவா? நேரத்துல வச்சுட்டு வந்துட்டாவும். ஏன் அது மனிதல கணக்குல திரும்ப குளிக்கிற? போவா குளிக்க தவைய ஆ விலங்கல்ல இரவுகளுக்காக ஏன் அப்படி மனிதல கணக்குல குளிக்கிறீங்க? அப்படி என்ன பாரு கிணத்துக்கு இருக்கிற தண்ணி எல்லாம் முடிஞ்சிருமியா? பேசுவாங்க தானே? லேசுறைய இப்ப ஒரு இல்ல இப்ப இடத்துல உங்களுக்கு விலங்கு தானே அவங்க இப்ப உங்களோட கிணறும் இல்ல இன்னொரு ஆக்கள் கிணறு போய் எப்படி மனிதல கணக்குல குளிச்சா ஏசுவாங்க தானே? அது விலங்குதான் உங்களுக்கு. ஏன் அப்படி குளிக்கிறீங்க? சரியான துப்புரவா துப்புரவு சரியா என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை தரம் குளிப்பீங்க? மழையண்டா ഞാൻ 2 தரம் குளிச்சிட்டேன். 2 தரம் குளிச்சிருவோம். அவக்கண்ட சோப்பு இந்த இதுகள் எல்லாம் வாங்கி எல்லாம் வாங்கி கொட்டி கொட்டி வச்சிருக்கேன். உயரத்துல எல்லாம் எடுக்கிறது ஆக்கள் பாவச்சதை எடுக்கிறது அவைக்கண்டு தனியா இருக்கு. பல்பொடி ஒரு போத்தல் ரிஞ்சு ஒரு போத்தல் சோப்பு எல்லாம் எல்லாம் அவைக்கண்டு வச்சிருக்கிறோம். அப்படியா? என்னடாப்பா நீங்க மனிதல கணக்குல குளிச்சா தண்ணி இப்ப என்ன வெயில் காலங்கள் தண்ணி மீல கிணத்துல எல்லாம் எங்கிட்ட விட்ட கூட தண்ணி குறைஞ்சிட்டு மனிதல கணக்குல குளிக்கலாமா? அப்படி தண்ணியை வேஸ்ட் பண்ணலாமா? சின்ன வயசுல இருந்து அப்படித்தானா? ஒரு நாளைக்கு 2 தரம் குளிக்கிறாங்க. அது மாதிரி என்ன நம்மளண்டா இருந்துருக்கான் 2 தரம் குளிச்சுட்டு வந்துருவான். நம்ம பூதனனுக்கு குளிக்க மாட்டான், அவன் குளிச்சுட்டு வந்துருவான். அப்படி தேன துப்புரவு என்ன? என்ன சொல்ல போறீங்க அதை பத்தி? என்ன சொல்றாங்க? குற்றச்சாட்டெல்லாம் சொல்றாங்க உங்களை பத்தி. என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்களேன். குற்றச்சாட்டெல்லாம் சொல்றாங்க நிறைய. சரியான குழப்படி போலையே. குளோன் அடிக்கிறதா? குளிச்சா என் குளோன் அடிக்கிறீங்க? ஏன் அதான் குளிக்கிறீங்க தானே மனிதன கணக்குல, அப்ப என் குளோன் அடிக்கிறீங்க? இப்ப என் குளோன் அடிச்சிருக்கீங்களா? அப்ப எப்ப அடிக்கிற குளோன்? கோயிலுக்கு போ கோயிலுக்கு போக்கல அடிக்கிறேன். நான் டெய்லி அடிக்கிறதா. யாரு வாங்கி தந்த குளோன்? அதங்கட தம்பிக்காரான ஒரு ஆள் வெளிநாடு வந்தவர் பெரிய மாட அவ கேப்பா வாயில கேப்பா அத கேப்பா என்ன சட்டை வாங்கி ஒரு குளோன் போத்தல் கொடுப்பேன். சட்டை மைக்ரோன் போத்தல். பாருங்களேன் மனித கணக்குல குளிக்கிறாங்க. நீங்க சொல்லி கொடுத்தது இல்லையா? இல்ல நீங்க பக்கத்துல அப்படித்தான் மாத்தவே இல்லாம இருக்கு. இப்ப நீங்க நினைக்கிறீங்க தானே இப்ப ஆக்க சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தப்பு இல்ல தானே? ஒரு நாளைக்கு 2 தரம், அது ஒரு 2 மணித்தாலும் என்ன ஷவரா இல்ல கிணத்துல வந்து கிணத்துல அள்ளி வேலை வந்து இந்த இதுல தானே பெய்ய பெய்ய தானேயோட வேலை அப்ப பாக்குறாங்களுக்கு நம்ம கணக்க குடிக்கிறோம். அப்படியா? உடுப்பு கழுவி உடுப்பெல்லாம் 5-6 தரம் தண்ணி ஊற்றி கழுவி உஷார் இல்ல அதுக்காக தான் ஆக்கள் பாக்குறவங்க கணக்க குளிக்கிறேன். கணக்கு குளிக்கிறேன். இப்ப 5 மணி போனா வேண்டா 7 மணிக்கு நடக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் செல்லும் போல. அப்ப அதான் வேலை என்ன? இப்ப குளிக்க போறது அதான் என்ன குளிக்க போறது ஒரு வேலைமா? ஏன்னா மதியம் சாப்பிடு. நான் மாறேன்டா. ஏன்டாப்பா சாப்பிடல? பசிக்கலையா? என்ன பாக்குறதால ஆர்வத்திலையா? வீடியோ எல்லாம் பாத்துருக்கீங்களா? இதுல பாக்குறீங்க போன்ல? யாரு காட்டுற? அக்கா காட்டுறவையா? என்ன நினைச்சீங்க? அதனால வீடியோல வாரவரு இப்ப நேரடியா வர போறாருன்றதுக்காக அந்த பசின்றது வரலையா? என்ன கொடுப்பாரு? அது சரி. அதென்ன முட்டாசு வாங்குறா இந்த காசு ஒன்று தரலாம் வேணா? காணுமா 1000 ரூபா? அந்த காணுமா அவைக்கு காணும் வேணா? விலங்குல எல்லாத்துக்கும் சொல்லுவா. என்னடாப்பா கடி எங்கிட்ட 2 தரம் நம்ம அடிச்சு வைக்கிறீங்க? சரி வாரீங்களா? போவோம். இப்ப 5 இந்த இல்ல பாருங்க. வாரீங்களா? போவோம். என்ன நம்ம இப்ப எவ்வளவு காலத்துக்கு கூட இருந்து வெடிப்பேடு சும்மா விரட்டுறதுதான். சரி அப்ப நீங்க விடுங்க, நாங்க கூட்டி போய் நல்ல இடத்துல சேர்த்து விடுறோம். சரியா? என்னப்பா வாங்கலாம் 3 நேரம் சாப்பாடு, குளிக்கலாம் வேண்டிய அளவு குளிக்கலாம், முட்டாசுகள் வாங்கலாம். என்ன சாப்பிட பிடிக்கும்? முட்டாசு தானே இல்ல வேற என்ன? கறி
என்ன சாப்பிட பிடிக்கும்? சிரிப்பு தான். என்ன வாரீங்களா போவோம்? நேலான்றீங்க சொன்னாங்க எதுக்கு எடுத்தாலும் ஓமன்னு சொல்லுவீங்களா? வாங்கலாம் போவோம். இப்ப நாங்களும் டைம் பாஸ் பண்ணி திருப்பி நல்லா கதைக்கிறீங்க சிரிச்சு அவட கதை கொஞ்சம் பேர் திருப்பம் கூப்பிட்டு எடுக்கிறேன். கூப்பிட்டு எடுக்கிறேன் போகலாம் கவாண்டு கூப்பிடுவாங்க. சரி அதை பார்த்தா விலங்கு தானே நல்லா கதைக்கிறீங்க. என்ன வீடா? ஏன் வீடு? வீடு என்ன கேக்குறீங்க? வீடு வந்து எங்களை மட்டக்களப்பு டவுன்ல இருக்கீங்க. ஏன் கேக்குறீங்க? வர போறீங்களா? இல்ல சும்மா கேட்க. சும்மா கேட்க மாட்டாங்க. நீ தெரிஞ்சுக்குள்ள கேக்குறீங்களா? வர போறீங்க போல. என்ன சொல்லாம அட்ரஸ் கேட்டு அப்ப அப்படிலாம் போக மாட்டாங்க. தனியா அனுப்புறதே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. சரி இப்ப சரிதானே. இப்ப நம்ம சிரிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப நான் வந்திருக்கிறேன்னா அப்ப மகன்ன்றதுல நான் கேட்கிறேன் தானே. இப்ப என்னம்மா இப்ப உங்களுக்கு என்ன உதவி தேவை? எங்களுக்கு தம்பி ஒரு வீடு ஒன்று கட்டி, எங்களுக்கு பெரிய வீடு தேவையில்லை. நாங்க 2 பேரும் இருக்கிறது ஒரு வீடு கட்டி ஒரு வாழ்வாதாரம் எங்களுக்கு அண்டை கண்டாடு. என்ன வாழ்வாதாரம் அம்மா? அந்த இடத்துல தெரியும் தானே, கோழி வளர்க்கலாம். கோழி வளர்க்கலாம். மற்றது அரிசி வியாபாரம் எடுத்து பண்ணலாம். அரிசி வியாபாரம் பண்ணலாம். அரிசி வியாபாரம் டெய்லி 1 லட்சம் ரூபாய் காசு இருந்தா 50 ஊருக்கு கடன் கொடுத்தலாம். அந்த அடுத்த 50 வாங்கி பண்ணலாம். அப்ப அரிசி வியாபாரம் செய்ய போறீங்க. எங்களுக்கு முதலாவது ஒரு வீடு. இப்ப நாங்க குப்பிலாமண்ண நான் வச்சுட்டு விளக்க நான் வச்சு திருப்பி பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு வீடு அம்மனும் இந்த வாரம் மாறி தானே கார்த்திகை மாறி மழை பெய்யும். அங்க இந்த சிறியல இருக்கு எங்கட வட கூடப்ப சுண்டரோட சுண்டி தின்னு நாங்க எங்கட வீட்டோட அரிப்போம். இப்ப நீங்க உதவி கேட்கறதுக்கான காரணம் உங்களோட பிள்ளைகள் யாரும் பாக்குறல்ல. அதுக்காக தான் நாங்க உங்களை கோல் எடுத்து வரைச்சு என்னது. அதுதானப்பா எனக்கு ஏலாப்பா எத்தனை தடம்பா கோல் அது இவைய எடுத்த இவட கையில போன் கொடுத்த நம்பர்லாம் தெரியா? என்ன அவன் இன்றைக்கு மட்டும் வரலாட்டி அந்த போன் வெடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியுமா நீங்க எடுத்தோட சொல்றல தானே கட்டாக்கி விடுறானே. கட்டாக்கி நான் ஒரு தரம் தான் கட்டாக்கி விட்டேன். அதனால வாட்ஸ்அப் கால் காய்ச்சி தெரியுக்குள்ள நீங்க நீங்க வாட்ஸ்அப் பாக்குற மாதிரி இல்ல தானே நான் கழிச்சு போடுறது இல்ல பாக்குற மாதிரி தெரியல தானே. வாட்ஸ்அப் கால் பாக்குறலையாண்ணா? பாக்குற மாதிரி தெரியல. பாக்குற மாதிரி தெரியல. என்ன கழிச்சு போட்டீங்க? நான் கதைச்சு போட்டு நான் பாக்கலையா? நீங்க பாப்பா என்ன காய்ச்சி போட்டீங்க? கதைச்சு போட்டீங்க பாருங்க. ஏன்னு சொன்னா உண்மையிலேயே எனக்கு அந்த அது தாங்க இல்லாம தான் நான் வந்து நான் ஓடி நிறைய தரம் எடுத்தீங்க. ஆனா அப்படி சொல்ல கூட விளங்கிட்டு நீங்க கஷ்ட நிலையில எடுத்திருக்கிறீங்க. அப்படி சொல்ல கூட நான் இது வரைக்கும் அப்படி சொன்னதில்லை. ஆனா நானும் ஒரு வேலையா இருந்தேன். நான் அப்ப திடீரென்று வர முடியாது தானே. அதுதான் எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியும். நான் எல்லாருடையும் அப்படித்தான் ஒரே டைம் சொல்ல முடியாது. நீங்க சொன்ன லெட்டரும் எடுத்து வைங்க நான் வருவேன். அப்புறம் நீங்க நான் கதைச்சு போட்டதுக்கு பதில் பார்த்த மாதிரி இல்லை. 14 மெசேஜ் நான் பார்க்கல. என்ன இது உங்களோட இவதான்? இது யாரு? இது இவனா? இல்ல நீங்க சொல்லுங்க யாரு இது? நீங்க தானே? என்ன எப்ப இருந்து மெசேஜ் போட்டிருக்கிறீங்க? 24ஆம் தேதி இருந்து. என்ன மெசேஜ் போட்டேன். இன்னைக்கு எத்தனாம் தேதி? இன்னைக்கு 5ஆம் தேதி. நீங்க எப்ப வருவீங்க காய்ச்சி போடுங்க. கட்டாக்கி விடுறேன். வந்து நீங்க பத்தி வீதி எடுத்து போனீங்க. சரி ஒரு ரூம் ஆகுது. நீங்க கட்டி தந்தா போறவங்களை நாங்க 2 பேரும் கிடக்கிறோம். ஒரு ரூம் தான் கட்டாக்கி வருது. அதான் வருது வாயில. கட்டாய்க்கு அது என்னன்னு சொன்னா கட்டாய்க்கு வருதுல்ல. இப்ப நீங்க கோல் எடுத்து கொண்டு இருக்கிறீங்க. இப்ப அது முடிஞ்சு நீங்க கோல் எடுத்து ரிங் பண்ணி முடிஞ்சு திருப்பி இன்னொரு கோல் வரும் தானே. அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப பிஸியா காட்டும். அதான் உங்களுக்கு கட்டாய் நம்ம விளங்கிட்டா. நான் கட்டாய்க்கு விட மாட்டேன். பாருங்களா 6:25 ஒரு மெசேஜ், 6:26 மெசேஜ், 6:30 கொண்டு 12:54 நைட் ஒரு மெசேஜ்.
நைட்டா பகலண்டு நைட்டா பகலா பகல் தான் வெனிஸ்டே பகலா சரி சரி பகல் வருவான்னு சொன்னாங்க எத்தனை மணிக்கு வந்து வருவீங்க மாறன் சொன்னாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு அதான் வாட்ஸ்அப்லயே நிறைய மெசேஜ் அப்பா வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் நார்மல் கால்ல அதான் நிறைய வாட்டி எடுத்தாங்க நிறைய வாட்டி சொல்லலாம் நிறைய வாட்டி வந்து மாறி மாறி நார்மல் கால் தூக்கி வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் சரி இப்ப வந்ததும் தானே இப்ப உங்களோட நிலையை நீங்க சொல்லிருக்கிறீங்கம்மா அப்ப கஷ்டம் சொல்லிருக்கேன் நாங்க எங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக என்ன இந்த வீடு குயிக்காக வீடு கொஞ்சம் ஏன் அதை நான் கேக்குறேன்னம்மா இதுவரை காலத்துக்கும் மாறி மாறி இருந்த நீங்க ஏன் இப்ப அவசரமா அந்நேரம் வந்து பளவு இல்ல தானே இப்ப ஒரு வருஷத்துக்கு கூட அந்த பளவு வாங்கினாங்க பளவு வாங்கினா இருந்து வந்தேன் அந்த இது காரணத்தால எங்கட மகன் 2வது மகன் அந்த பளவு வாங்கி தந்திருக்கிறாரு ஆனா இப்ப எந்த வித உதவியும் இல்லாம இருக்கிறீங்க இப்ப உங்களுக்கு கூட ஏன்னா சமுத்தி காசா கியூஆர் காசு எல்லாமே இல்ல இவைக்குத்தான் 2750 ரூபாய் கிடைக்குது இப்ப இதுல என்னன்னா இப்ப நீங்க மட்டும் இல்லதானே தனியா இப்ப இவையும் இருக்கிறாங்க இப்ப எல்லா காலத்திலயும் இருக்கல தானே ஒரு உங்களுக்கு ஒன்று ஒரு இடம் ஒன்று வேணும் தானே தனிப்பாடி வேணும் இப்ப இவ ஒரு இவை கொண்டு ஒரு இடம் வேணும் அப்ப இவையை நீங்க பாக்குறீங்க அதனால 2 பேரும் ஒன்றா இருக்கிறீங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு வீடு ஒன்று வேணும் அதனால அதான் கேக்குறீங்க இப்ப நாங்க தெரியப்படுத்துறதானே அப்ப நாங்க எவ்வளவு தூரம் இருந்து நீங்க கோல் எடுத்தீங்க அப்ப உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் இப்ப நாங்க வந்ததுக்கு ஒரு உதவி ஒன்று நாங்க செய்வோம் அதுக்கு பிறகு வீடியோ போட்டதுக்கு பிறகு தானே உதவி கிடைக்கும் இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்ப உடனடியா நாங்க செய்ய போறது இல்ல தானேம்மா இப்ப இந்த வீடியோ பார்த்து நல்ல உள்ளங்கள் உதவி செய்ய முன் வந்தாங்கண்டா அந்த உதவியை ஏற்படுத்தி தரலாம் அவ 3 பிள்ளைகளோட விட்டுட்டு போயிட்டாரு இப்ப அதுக்கு பிறகு தொடர்பு கொள்ளவே இல்லை ஒரு தொடர்பும் இல்லை அப்ப நீங்க வெளிநாடு போயிட்டா வளர்த்துனீங்க அப்ப வெளிநாடு வேலை செய்யறாலும் ஒரு ஏன்னா அங்க போய் எல்லாரையும் பிரிஞ்சு திரும்பியும் இந்த இளையமான் பாஸ்போர்ட் வெட்டி போட்டாரு ஏன் வெட்டினாரு வெளிநாடு போக வேணாம் வெட்டினவரு அவர் போய் கல்யாணத்தை கட்டினா 19 வயசுல 18 வயசுல அவர் அந்த பொட்டை பாஸ்போர்ட் வந்து வெட்டினா திருப்பி எடுக்கல அந்த வயசு வந்து 52 வயசு நீ கண் பார்வையில கொஞ்சம் குறையும் தர மாட்டாங்க சின்ன எழுத்தெல்லாம் வாசிக்க மாட்டேங்க அப்ப பாருங்களேன் பாஸ்போர்ட் வெட்டிருக்கிறாரு அப்ப வெட்டினவரு பார்க்கத்தானே வேணும் அப்படின்னு பார்க்கவும் அவர் கஷ்டப்பட்ட உண்டு கும்பலில் ஆடத்தான் போய் கல்யாணம் கட்டிக்காரு நம்மளும் கேட்கறது இல்லத்தான் உழைச்சி தரல கடவுளுக்கு இதான நடந்தா தெரியவே தாயிரம் மனம் இதயக்கூடாது அதுதான் எனக்கு கவலையா இருக்கு 18 வருடங்கள் வேலை செய்திருக்கிறீங்க வெளிநாட்டுல மட்டும் எல்லாருக்கும் தெரியும் கவலை இல்லையாம்மா அப்படி நீங்க யோசிக்கும் போது கவலைதான் யாருக்காக நீங்க வாழ்ந்திருப்பீங்க வேற திருமணமும் செய்யல அதான் வேற திருமணமும் செய்யாம பிள்ளைகளுக்காக தானே வெளிநாடு போயிருக்கிறீங்க போயிருக்கேன் உப்படி இரட்ட போயிருக்கேன் அரிசி எடுத்து வியாபாரம் பண்ணிருக்கேன் தேங்காய் எடுத்து வியாபாரம் பண்ணிருக்கேன் எல்லாம் செஞ்சிருக்கேன் நினைக்கும் போது அழுக வருதா வெளிநாடு போனம்பி நானு போய் கடைசியா வந்தேன் நானு 2016 அதான் மனசுல நிறைய கவலைகள் இருக்கு நிறைய விஷயங்கள் நீங்க என்ன அடக்கி வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு விளங்குது என்ன அழுகுற உங்களுக்கு எப்படி இருக்கு அழுகிருக்கிறவா உங்களுக்கு தெரியாமலாம் கவலைகள் இருக்குந்தானே என்ன சொல்லுவா உங்கள்ட்ட ஒரே கத்துறதானே பாருங்க இப்ப உண்மையை வருது ஒரே கத்துறதானே என்ன சொல்லி கத்துவா கஷ்டமா இருக்கு யாரும் பாக்குறதில்ல அப்படியா என்ன சொல்லுவீங்க இப்ப நீங்க நீங்க இப்ப சொல்லல இப்ப ஒரே கத்துறன்னு நீங்க இப்ப எனக்கு சொல்றீங்க இப்ப அதுதான் எனக்கு எவ்வளவு கஷ்ட நிலையில இருக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் அப்ப நீங்க சொல்லிருக்கிறோம் இப்ப நான் கேட்டதுக்கு பிறகுதான் நீங்க சொல்றோம் சரி என்ன கஷ்டமா சாப்பிட கூட காசு இல்லையா அப்படியா என்னென்ன சாப்பிடுவீங்க காலையில எல்லாம் இப்ப மதியம்ல என்ன சாப்பிடுவீங்க காலையில சோறு இருந்தா சாப்பிடுறோம் அவ வச்சுக்கொள்ளுவா அப்படி நான் வச்சுக்கொள்ளுவா காசு இந்த கத்தை வச்சுக்கிறவ அப்படித்தான் பாண்டு சோறு நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிடுற இல்லையா
சொல்லுங்க இங்க முட்டாஸ் எல்லாம். மச்சம் இல்ல இங்க பெருசா அவரு குறுக்கள் தானே ம். அவட இந்த இடம். கணக்கு இறைச்சி சாமான் எல்லாம் பெருசா எடுக்க இயலாது. ம். விடியறதுல சோறு சாப்பிடுவேன் தம்பி. ம். நல்லா சொல்லுங்க விடியத்துல சோறுது அப்புறம் தம்பி எனக்கு ஒரு வீடு ஒன்று கட்டித்தாங்க தம்பி நல்ல கதை ஓ, என்ன உங்கள மாதிரி ஒரு ஆளை நாங்களும் பார்த்து நாங்க தான் அப்படியே ஏன்னா இந்த சின்ன பிள்ளை மாதிரி அவங்களுக்கு என்ன தெரியும். ஏன் அதை போட்டு ஏன் அதை என்ன செய்றீங்க அதை தாங்க என்னோட தாங்க எங்கள்கிட்ட தரணும் பாருங்க எத்தனை மடிவாடா பாருங்க மடிச்சு மடிச்சு இருக்கிறா. இப்ப நாங்க போனதுக்கு பிறகு குளிக்க போனா சரி என்ன இப்போ ஒரு குழிய குளிச்சுட்டு வந்தா என்ன செய்யறாங்க இப்போ 2 ரோல்றானா சாப்பிடுறது. பார்த்து கூட குளிக்காதீங்க அழகெல்லாம் போயிருமா கூட குளிச்சா. அதுதான் என்ன அதுவும் ஒரு ஒரு இயல்பு தான் குளிச்சு அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பழக்கம் தான் வைக்கும். சரியாம்மா நீங்க கவலைப்படாதீங்க அது அவங்களோட மனசுக்குள்ள நிறைய கவலைகள் இருக்குன்னு விளங்குது. கடன் இருக்குதானே கடன் கட்டணும் 3 லட்சம் கடன் இருக்கு. 3 லட்சம் கடன் இருக்கு. இப்ப நாங்களும் அதான் நாங்க சொல்றோம் இப்ப நாங்க வந்து ஒரு உதவி ஒன்று செய்யறோம் அம்மா. இப்ப உங்களுக்காக உதவி வந்தா நாங்க செய்வோம். உங்களுக்கு தெரியும் கிடைக்கும்னு சொல்லி நினைச்சேன்னா நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. எப்படி அம்மா அந்த நம்பிக்கை வருது? நம்பிக்கை வருது எங்களுக்கு நீங்க நிறைய இடத்த செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்க அதுல ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னா நான் வீடு எடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப்புகள் போகல தானே நாடியில கையை வச்சுட்டு எப்படி பார்த்துருக்கிறேன். சரி அப்ப நீங்க குளிக்க போயிட்டு வாங்க. இப்ப எத்தனை மணி? இப்ப 4:30. சரி இப்போ 6:30க்கு வந்து சேரலாம். ஏன்னா இப்ப 5 மணிக்கு வலிக்கிட்டாங்கன்னா 7 மணிக்கு. சரி அப்ப ஓகேம்மா இப்ப நாங்க வந்ததுக்கு ஒரு உதவி ஒண்ணு நாங்க செய்யறோம். இப்ப என்ன உங்களுக்கு தேவையா இருக்கு என்ன வாங்க போறீங்க இப்ப நான் காசு தந்தா? முட்டாசா சரியாம்மா இப்ப நாங்க வந்ததுக்கு ஒரு உதவி ஒன்று நாங்க செய்யறோம். சரி ஓகே இப்ப உங்களுக்கு நாங்க ஒரு உதவி ஒன்று தாரோம். சரியா என்ன அப்படி பார்த்துருக்கிறீங்க? இதுல எவ்வளவு வரைக்கும் நினைக்கீங்க சொல்லுங்க. அப்புறம் சும்மா ஒரு கணக்கு ஒன்று சொல்லுங்களேன். எப்படி நீங்க சரியா சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் சும்மா சொல்லுங்களேன் எவ்வளவு சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஆசையா இருக்கு கேட்கணும்ண்டு. 50 இருக்கும் பாத்தீங்கன்னா அவரை 50 நினைக்கிறா 50. நான் 50 தர மாட்டேன் அவ்வளோ ஆசைகள் இல்லையே. சரியா இது இப்ப 2 பேருக்குமான ஒரு பணம் சரியா அது. இப்ப நான் உங்க கையில நான் இப்படி நின்றுறேன் உங்களுக்கு தேவையானது பணத்தை நீங்க எவ்வளவு எடுப்பீங்க? இதுல நான் எடுக்கிற காசு உங்களுக்கு தான். எடுங்க எடுக்கிற காசு உங்களுக்கு தான். அவைக்கும் வேணும் உங்களுக்கும் வேணும் எடுக்கிற காசு உங்களுக்கு தான். சரியா அப்ப நீங்க தானே நல்லா கதைச்சிங்க. அப்ப நீங்களே முதல்ல அதை எடுங்களேன் பாப்போம். அதை சிரிச்சு கதைச்சிங்க எடுங்க. யோசிக்க தேவையில்ல உங்களுக்குரிய காசு. இப்ப நான் வீடியோல காட்டி தந்தானே இது 2 பேரும் உங்களுக்கு இந்த காசு உங்க 2 பேருக்கு உரிய காசு தான். அப்ப நீங்க எடுக்கிறதா உங்களுக்கு. உங்களுக்கு கூடவே குறையா? நீங்க எண்ணி பாருங்க இதுல எவ்வளவு இருக்குன்னு. நீங்க எண்ணுவீங்களா? எண்ணுங்க பாப்போம் பாருங்களேன் எண்ணு பாப்போம். அடி வந்தீங்க நீங்க என்னோட தாங்க என்னோட பறக்கு 4 5 6 14 இருக்கு. 14 இருக்கு. 7 இது கூட எடுத்தா 8 9 10 11 12 அப்படி பண்றீங்க என்ன 13 14 15 16 பாத்தீங்களா 16 அவைக்கு 16 உங்களுக்கு கூடிட்டு பாத்தீங்களா 17 14 18 19
20 21 22 23 4 24 25 26 இல்ல 25,500. 25,500 அதுல எவ்வளவு இருக்கு 14 இருக்கு. அப்ப இதுல மொத்தமா 40,000 எடுத்தேன் நான். சரியா பாப்போமே சரியான்னு கேட்கலாங்க. இதுல எவ்வளவு சொன்னீங்க நீ? 25,500. 25,000 எனக்கு 26,000 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 25,500 அதுல பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. சரி தாங்க இன்னும் 40 எடுத்தேன் நான் மொத்தம். 10 20 1 2 3 4 5 6 7 500 கூட இதுன்னு 9 10 11 12 13 14 14,500 நீங்க பிரியாணிட்டீங்க. சரியா மொத்தமா 20,000 ரூபா இல்ல மொத்தமா 40,000 ரூபாய். சரியா உங்களுக்காக நான் எடுத்த உதவி. அப்ப நீங்க 26,000 எடுத்திருக்கிறீங்க. அதுல கொடுப்பீங்களா அக்காக்கு? எவ்வளவு கொடுப்பீங்க? கொடுப்பீங்களா? அப்ப இது நீங்க வச்சுக்கொள்ள போறீங்க அக்கா. சரியா ஓகே தானே. அவ எடுத்துட்டா இன்னும் ஒண்ணும் செய்யல தானே. இப்ப 2 பேரும் ஒன்று தானே. சண்டை பிடிப்பீங்களா? அவ நான் போனது பிறகு கேட்டு என்ன செய்வீங்க? இல்லையா சொல்லுங்களேன். என்ன வெக்கப்படக்கூடா? காசெல்லாம் கண்ண வைக்க என்ன சொல்றீங்க? இந்த காசை பார்த்து என்ன சொல்ல போறீங்க? இப்ப நான் தரல, ஒருவங்க உதவி செய்தவங்க, அந்த உதவியை யார் செய்தன்னு நான் சொல்றேன். சரியா எப்படி இருக்கு இந்த காசை பார்த்ததுக்கு பிறகு? சொல்லுங்களேன். முட்டாசு வாங்குவீங்களா? சொல்லுங்களேன். சொல்ல நம்ம சிரிச்சு கூடாது. என்ன சொல்ல? ஓ அவையோட உங்களுக்கு கூட தானே கூட கிடைச்சிருக்கு. என்ன சொல்ல? என்ன சொல்ல போறா சொல்லு. என்ன சொல்லுங்க? தேங்க்யூ. ஏன்னா பாருங்களேன் இங்கிலீஷ் எல்லாம் யாரு படிப்பிச்சு? பாடமாக்கி எடுத்ததா? வேற இங்கிலீஷ் ஏதாச்சும் பாட்டு படிக்கிறது, இப்ப இங்கிலீஷ் வார்த்தைகள் சொல்றது. இப்ப நான் காசு தந்திருக்கேன் தானே, இப்ப அதுக்கு எதுவும் பாட்டு படிச்சு அல்லது கதைகள் ஏதாவது சொல்லுவீங்களா? தெரியுமா? பாட்டு படிங்களா? பாட்டு படிங்கல்ல. என்ன பாட்டு பாப்போம்? படிங்க. பாட்டு படிங்க. மலரோடு தனியாக நெஞ்சிருந்து உன் மகராணி உன்னை காணோடி வந்து இல்லாமல் யாரோடு உறவாட வந்து உன்னிலமைக்கு துணையாக தனியாகவே நீ வரும் தோடு முனையாக முகத்தோடு கண்டி வெறுங்கூந்தலே யாருக்கு இது? என்ன பாட்டு யாருக்கு இது? மன்னிப்பு பாட்டா? மன்னிப்பு பாட்டு. சரி இந்த பணம் யாரு தந்தா? ஒரு அண்ணன் தான் தந்தாரு. மனோகரன் கனகசூரியன். அவரு ஆஸ்திரேலியால இருக்கிறாரு. ரூபாய் 40,000 அனுப்பினாரு. அந்த அண்ணன் பணத்தை தான் நான் கொடுத்திருக்கிறேன். அந்த அண்ணன் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 5821. நன்றி அண்ணன். ஒரு அண்ணன் தான் அனுப்பினவரு. என்ன சொல்ல போறீங்க? சரிதானே. இத வச்சு என்ன செய்ய போறீங்க? நாங்க இப்ப ஒரு லோட்டு கல்லு ஏத்தி சும்மா இது செய்வா. ஒரு லோட்டு கல்லு ஏத்தி சக்க அத்திவாரம் போட்டு வீடு கட்ட போறீங்க. நாங்க இது செய்யறோம். வார உதவியில சரியா இதை வச்சு நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. அவங்களுக்கு உதவிகள் கிடைச்சா அதை ஏற்படுத்தி தருவேன். சரியா என்ன நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க? இல்ல என்ன சொல்ல போறீங்க நீங்க சொல்லுங்க. அவட்டாங்க கொடுப்பீங்க. ஏன்னா நல்ல புள்ள
குடில் வைக்கத்தான் என்ன குடில் வைக்க ஒரு நார்மலா எங்களுக்கு பெருசு தேவையில்லை. சரிதானே நான் நினைக்கிறேன் இதுலயே கட்டலாம் தானே குடிலன்னு சொன்ன இதுலயே கட்டலாம் இல்ல இந்த தண்ணி வர இடம் ஒரு தண்ணி வர அத்தியாரத்தை போட்டு பிளாக் கல்லால கட்டி மேலுக்கு தகரத்தை மேலுக்கு தகரம் அடிப்போம். தகரம் கீட்டு அரிக்காதா ஏதோ என்ன செய்ய காசுக்கு ஏத்த மாதிரி தானே செய்யலாமே. சரி அவ எங்க மூலமா இது நடந்திருக்குன்றது எனக்கு சந்தோஷம். 40,000 இருக்கு, உதவிகள் கிடைச்சா அதை ஏற்படுத்தி தருவேன். எனக்கு சந்தோஷம் தானே. இப்ப உங்களுக்கு கிடைக்கிற உதவி அழிக்க மாட்டேன் தம்பி. சரி அம்மா சரி சந்தோஷம். அப்படின்னா சரியா எனக்கு என்ன சொல்ல போறீங்க? இது என்ன நல்ல பழக்கமா? நான் காசு அந்த எனக்கு ஒண்ணு சொல்லலையா? சொல்லுங்கல்ல. நன்றி அண்ணாச்சி. நன்றி அண்ணாச்சா? உங்களுக்கு மகன் முரண்டு சொல்ற அண்ணாச்சின்னு சொல்றீங்க. தம்பி என்னங்காச்சு தம்பி தானே. இப்ப நன்றி அண்ணாச்சா யாருக்கு? எனக்கா இல்ல இந்த காசு அனுப்பினவருக்கா? நன்றி அண்ணாச்சின்னு சொன்ன எனக்கா? உங்களுக்கு அப்படியே அண்ணாச்சி என்ற தெரியாம சொல்லிதான் தம்பி. தெரியாம சொல்லிட்டீங்களா? சரி ஓகே. அப்ப நான் போயிட்டு வாரேன். சரியா போயிட்டு வாரேன். சந்தோஷமா இருங்கம்மா. எனக்கு இந்த வீடியோ எடுத்தது சந்தோஷம் தான். ஓகேங்க, இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பார்த்துருப்பீங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.